வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ரகுவரன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப நேர்மையான மனிதராம். இந்த ரகுவரன் ஒரு கவர்ன்மெண்ட் ஆபிசர். அதாவது அரசு பணியாளருங்களாம். அவருகிட்ட லஞ்சம் வாங்குற பழக்கமும் இருக்காதாம், லஞ்சம் குடுக்குற பழக்கமும் இருக்காதாம். மாசம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாருங்களாம் அவருடைய வீட்டு செலவ சமாளிக்க. இந்த ரகுவரனுக்கு 2 பிள்ளைகளாம். ஒருத்தன் 10வது படிக்கிறானா, இன்னொருத்தன் காலேஜ் படிக்கிறானாம். ரகுவரனுடைய மனைவி ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள கூட அவரால பூர்த்தி பண்ண முடியாதுங்களாம். ஏன்னா, அவருக்கு வீட்டு வாடகை, பசங்களுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு, அப்புறமா மளிகை சாமான், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் மாட்டிப்பாராம். அவர் லஞ்சம் வாங்காததுனால, அவருடைய சின்ன சம்பளத்துல தான் அவரோட குடும்பம் ஓடிக்கிட்டே இருந்துச்சாம். மாச கடைசியில கையில பணம் தங்கவே தங்காதாம். ரொம்ப மனக்கவலைப்படுவாருங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் அவருக்கு மாச கடைசியில பணம் ஒண்ணுமே இல்லாததுனால, அன்னைக்கு அவரு அலுவலகத்துக்கு பஸ்ல போலியா நடந்து போனாருங்களாம். ஏன்னா, பஸ் கூட காசு இல்லாம. ரொம்ப மன வருத்தத்தோட நடந்து போயிட்டே இருக்க சமயத்துல, ஒரு கட்டு பணம் அவர் காலடியில கடிச்சதுங்களாம். உடனே எடுத்து பார்த்தாருங்களாம். ஐயோ! கட்டு பணம் யாரோடதுன்னு இந்த பக்கமும், அந்த பக்கமும் திரும்பி பார்த்தாருங்களாம். யாருமே இல்லையாம். உடனே அத அப்படியே மறைச்சுக்கிட்டாராம் தன்னுடைய கைக்குட்டையில. ரகுவரனுக்கு இந்த பணம் கிடைச்ச உடனே அவருடைய மூளை ரகுவரனுக்கு சில விஷயங்கள சொல்ல ஆரம்பிச்சதுங்களாம். "ரகுவரா, இந்த பணக்கட்டு உனக்கு கிடைச்ச வரம். இந்த பணக்கட்ட வச்சு பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், உன் மனைவி ஆசைப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாத வாடகை, இந்த மளிகை சாமான்லாம் கட்டிட்டீன்னா, இன்னும் 1 வாரத்துல உன்னுடைய சம்பளம் வந்துரும். அப்ப அந்த சம்பள பணம் உனக்கு மிச்சமாயிடும். இந்த பணத்த வச்சே நீ மாசம் மாசம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லுச்சாம். ஆனா ரகுவரனுடைய மனசாட்சி என்ன சொல்லுச்சுன்னா, "வேணாம் ரகுவரா, இது யாருடைய பணமோ, யாரு தொலைச்சாங்கன்னு தெரியல. எந்த விஷயத்துக்கு இந்த பணத்த எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க ரொம்ப மனக்கவலைப்பட்டு அந்த பணத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க. இத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருன்னு" அவருடைய மனசாட்சி சொல்லுச்சாம். போன வாரம் ரகுவரன் அவரையே அறியாம ஆபீஸ் பேனாவ அவர் பையில போட்டு எடுத்துட்டு வந்துட்டாராம். அப்போ அவருடைய சின்ன பையன் அந்த பேனாவ எடுத்து எழுத ஆரம்பிச்சானாம். இத பார்த்த ரகுவரனுடைய மனைவி, "இந்த பேனா எப்படி வந்துச்சுன்னு?" கேட்டாங்களாம். அதுக்கு ரகுவரன் சொன்னாங்களாம், "என் ஆபீஸ்ல இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னாருங்களாம். இத இந்த பையன் கேட்டுக்கிட்டே எழுதுனானாம். அடுத்த நாள் ரகுவரன் தன்னுடைய பையனுக்கு தெரியாம அந்த ஆபீஸ் பேனாவ எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல வச்சுட்டாருங்களாம். ஏன்னா இவர் தான் நேர்மையின் சிகரமாச்சே.